Dear student, welcome back my channel. Today in my class, I am going to explain the chapter 4, the D and F block elements. Today, I am going to explain three small topics. First one, catalytic properties, then industrial compound, then alloy formation. First one, catalytic properties. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம 3D series element தான் பார்க்க போகிறோம். Scandium to Zn. இப்போ ஸ்காண்டியம் டு இசட்டன்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா திஸ் எஃப்இ அயன் விச் இஸ் ஆக்ட் அஸ் அ ஹேபர் ப்ராசஸ். Iron is act as a catalyst in Haber process, the preparation of ammonia. Then next one, nickel, it is used in the contact process, hydrogenation of alkenes or alkynes. இதில் வந்து நிக்கல் வந்து கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது. இப்போ ஜெனரலாக அவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கேட்டலிஸ்டாக ஃபார்ம் ஆகிற இந்த ஃபங்க்ஷன், இந்த நிக்கல் கேட்டலிஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அல்கீன் எடுத்துக்கிறாங்க. அல்கீன் CH2 டபுள் பாண்ட் CH2 அல்கீன். ஈத்தீன் எடுத்துக்கிறோம். இந்த ஈத்தீனில் வந்து என்ன ஆட் பண்ணுறோம்னா இந்த நிக்கல் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ நிக்கல் கேட்டலிஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஆக்டிவ் சைட் இருக்கும், இங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தென் த ரியாக்டன், அந்த அடுத்த ரியாக்டன் யாருன்னா H2 தான் ரியாக்டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கும்னா, இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த நிக்கலுக்கும் இந்த ஆக்டிவ் சைட்டில் இருக்கிற ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணும். எது ஹைட்ரஜன் வந்து இந்த பிளேசஸில் வந்து என்டர் ஆகும். அப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த கார்பன் வந்து இங்கே போய் அப்ரோச் பண்ணும். அப்போ இந்த கார்பன் இங்கே போய் அப்ரோச் பண்ணும்போது இந்த கேட்டலிஸ்டுக்கும் இந்த ஹைட்ரஜன் உள்ள பாண்ட் வந்து வீக் பாண்டாக மாறும். அது வீக் பாண்டாக மாறி இந்த பாண்ட் வந்து என்ன செய்யணும்னா பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈத்தேன் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு கேட்டலிஸ்டாக யார் யூஸ் ஆகுறதுன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட் நிக்கல். டிரான்சிஷன் எலிமெண்ட் நிக்கல் தான் இங்கே கேட்டலிஸ்டாக யூஸ் ஆகுது. தென் இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். தென் இதில் வந்து உங்களுக்கு மேஜராக போர்டு எக்ஸாம் வியூவில் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒய் த டிரான்சிஷன் எலிமெண்ட் இட் இஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். எதனால கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது? இது ஒரு 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி எழுதணும். இதை வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேரியபிள் oxidation state. First point variable oxidation state. Second point பாத்தீங்கன்னா large surface area for adsorption. Large surface area for adsorption. இந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். அதனால மோர் H2 ஆட்டங்களை அதை என்ன செய்ய முடியும், அட்சார்ப் பண்ணி வைக்க முடியும். இந்த 2 ரீசன்னால தான் நமக்கு வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். இப்போ இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்னா என்னன்னா, ஹவு த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எப்படி இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, this is a small atom. The small atom like carbon, hydrogen, boron, nitrogen are trapped in the industrial position or in the crystal lattice or in the voids, industrial holes. அது என்னன்னா, இப்போ ஒரு மெட்டல் ஆட்டம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மெட்டல் ஆட்டம் இப்படி கன்சிடர் பண்ணும். இந்த மெட்டல் ஆட்டத்தில் இந்த மாதிரி ஆட்டம்ஸ் இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த பொசிஷன் வந்து கேப் பொசிஷனாக இருக்குது, கேப்பா இருக்குது. இந்த கேப் பொசிஷன்ல ஸ்மால் ஆட்டம் லைக் த ஒரு கார்பனோ ஒரு ஹைட்ரஜனோ இந்த பிளேஸ்ல வந்து ட்ராப் ஆகுறது தான் என்னதுன்னா
இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் சொல்லுவோம். அப்போ இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்டில் இதுல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட். இதில் வந்து சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் த ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். தே ஆர் ஹை மெல்டிங் point compare the pure metal. பியூர் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். தென் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த பாயிண்ட் என்னது? தே ஆர் ஹார்ட், ஹை ஸ்ட்ரென்த். தே ஆர் வெரி ஹார்ட் கம்பேர் த பியூர் மெட்டல். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், குட் கண்டக்டர்ஸ். இப்போ ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் இட் டு நாட் லாஸ்ட் தேர் என்ன சொல்றது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. சரியா? இட் வில் பி ரீடைன் த மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி. தே ஆர் retain the metallic conductivity. Metallic conductivity. Then இதை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இது எப்படி இருக்கும்னா கெமிக்கலி இன்னர்ட்டா இருக்கும். கெமிக்கலி they are chemically inert. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கார்பைட், தென் மேங்கனீஸ் நைட்ரைட். இது வந்து எக்ஸாம்பிள். The next I am going to explain alloy formation. What is alloy formation? The alloy formation என்னன்னா two or more metals and non-metals are combined to form a homogeneous solution is called the alloy. அதாவது ரெண்டு மெட்டலா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு மெட்டல் பிளஸ் நான் மெட்டலா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்றது தான் என்ன அல்லாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அல்லாய்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிராஸ் சொல்லலாம். பிராஸ்ல என்னெல்லாம் இருக்கும்னா காப்பரும் இசட்டனும் இருக்கும். காப்பர் அண்ட் இசட்டன். காப்பர் டிரான்சிஷன் எலிமெண்ட், இசட்டன் நாட் ஏ டிரான்சிஷன் எலிமெண்ட். அப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கும் நான் டிரான்சிஷன் எலிமெண்ட்டும் சேர்ந்து ஒரு அல்லாய்ஸா ஃபார்ம் ஆயிருக்குது. தென் பிரான்ஸ் ஆல்சோ காப்பர் அண்ட் டின். இதுவும் பார்த்தீங்கன்னா டின் வந்து என்னது நான் டிரான்சிஷன் மெட்டல், காப்பர் வந்து டிரான்சிஷன் மெட்டல். இந்த ரெண்டுமே சேர்ந்து அல்லாய் ஃபார்ம் ஆகுது. இது வந்து டூ மெட்டல்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அயன், குரோமியம், நிக்கல் அண்ட் கார்பனும் சேர்ந்து இருக்கும். அப்போ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அவர் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனை ப்ரிப்பேர் ஆகுறது தான் என்னது இது அல்லாய்ஸ். இப்போ நம்ம பார்த்து அதன் இப்போ இங்கே வந்து என்ன கொஸ்டின் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா why transition elements are formed the alloys. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். due to the similar radii. அதாவது இப்போ வந்து காப்பர் அண்ட் இசட்டன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேடியஸா இருக்கும். தென் காப்பர் அண்ட் டின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேடியஸா இருக்கும். மோர் தேன் 15% மோர் ஆர் லெஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய அல்லாய்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்குள்ள ரீசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். I hope you can understand. Subscribe my channel, continuously watch my channel. Thank you student.